ஹாப்பி ஈவினிங் ஆல். நான் உங்கள் சாதனா. நான் உங்கள் வெற்றி. அக்கா, எனக்கு ஒரு டவுட்டுக்கா. பூரி சப்பாத்தி அதெல்லாம் சாப்பிட்றோம்ல, சிக்கனோட சேர்த்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம். அது உள்ள போய் என்ன பண்ணுப்பா? அது உள்ள போய் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இப்ப நம்ம சாப்பிட்றது பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த நம்ம சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்றோம்ல, டைஜஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த தொண்டை இருக்குல்ல, இந்த தொண்டை ஒரு பைப் மாதிரி. இந்த ஃபுட் எல்லாம் அப்படியே இந்த ஸ்டொமக்குக்கு போறதுக்கு இது ஒரு பைப் மாதிரி. இந்த பைப் சயின்ஸ்ல ஈஸ்டோஃபேகஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஈஸ்டோஃபேகஸ் சொல்லுவாங்க. ஆனா நார்மல் லைஃப்ல ஃபுட் பைப்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ஃபுட் பைப் வழியா போய் ஸ்டொமக்குள்ள இன்டெஸ்டைன் வழியா போகும். எது வழியா போகும்? ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒரு 20 to 25 feet சைஸ்ல இருக்கும். அதுக்குள்ள இந்த ஃபுட் எல்லாம் போகும்போது இந்த அப்சார்ப்ஷன் அப்சார்ப்ஷன்னா இந்த ஃபுட் எல்லாம் மத்த பாட்டுக்கு பிளட் எடுத்துட்டு போறதா அப்சார்ப்ஷன். இந்த ஃபுட் எல்லாம் அப்சர்வ் ஆகி அப்படியே போக போக இந்த அசிமிலேஷன் தான் இந்த பிளட் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போறதா அசிமிலேஷன். அசிமிலேஷன் நம்ம எல்லா உறுப்புக்கும் ஹார்ட், ஸ்டொமக் எல்லாம் இந்த நியூட்ரிஷன். அசிமிலேஷன் தான் இந்த பிளட் அதெல்லாம் தான் கேரி பண்ணி கொண்டு போகும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா எஜஷன். எஜஷன் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் வழியா போகும். லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இந்த அன்வான்டட் ஃபுட் எல்லாம் இருக்கும்ல, யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த மிச்சம் இருக்க அன்வான்டட் ஃபுட்னா தேவையில்லாத ஃபுட். அந்த யூரினரி பிளேடர்னு சொல்லுவாங்க. யூரினரி பிளேடர் வழியா வெளில வந்துடும். இந்த தண்ணி எல்லாம் வெளில வந்துடும். அது டிராவல் பண்ணும்போது இந்த கழிவுகள்ல இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் எடுத்துக்கும். ஓகேவா? அப்படியே ஆனஸ்க்கு போகும். ஆனஸ் நம்ம கழிவுகள்லாம் வெளியே ஏத்துறதா ஆனஸோட ஒர்க்கே. அப்போ நம்ம எஜஷன் போயிட்டு இருக்கும்போது மோஷன்ஸ் அப்படியே வெளியே போகும். இதுதான் அலிமெண்டரி ப்ராசஸ். இதுதான் எனக்கு ஸ்கூல்லயும் இன்னைக்கு சொல்லித்தாங்க. நம்ம பாடி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது, நம்ம பாடிக்கு சப்போர்ட் பண்ண வேணாமா? சோ உரிமையில இருந்து நம்ம ஆயில் ஐட்டம் ஃபுட்டும் மசாலா ஐட்டம் ஃபுட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்க ட்ரை பண்ணுவோம். ஃப்ரூட்ஸ் ஐட்டம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட ட்ரை பண்ணுங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியானது. கீரை ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிடலாம். பாவக்காய் தயவு செய்து சாப்பிடுங்க. கசக்குதுன்னு நினைக்காதீங்க. அம்மா அப்பா நல்லா பெஸ்டா செஞ்சு தருவாங்க. பண்ணுவோம். பை பை.